Bright Minds Hub. Please subscribe, like and share for more videos. இந்த அழகான பூமியில் வாழ்வதற்கு ஐம்பூதங்கள் மிகவும் முக்கியம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நம் முன்னோர்கள் தெய்வங்களாக கருதி ஐம்பூதங்களையும் வழிபட்டு வந்தனர். ஆனால் இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியில் பணத்தை நோக்கி அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கதையில் தண்ணீரின் முக்கியத்துவத்தை காணலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் மாரி என்ற சிறுவன் வசித்து வந்தான். அந்த சிறுவன் எல்லா கிராமத்து வாசிகளிடமும், ராமண்ணா, தண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? ஒருவேளை நமக்கு மழை பெய்யலனா தண்ணிக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் என்று சொல்வான். ஆனால் அவன் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள். அவனது கிராமத்தில் உள்ள மக்கள் தண்ணீரை அலட்சியமாக பயன்படுத்தினார்கள். ஆற்று தண்ணீரில் குளிப்பது, துணி துவைப்பது மற்றும் விலங்குகளை குளிக்க வைப்பது, தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீர்களை ஆற்று தண்ணீரில் கலப்பது என்று தண்ணீரை மிகவும் வீணாக்க தொடங்கினர். அந்த கழிவு நீர் தண்ணீர் முழுவதும் கடலுக்கு சென்றது. ஆனால் மாரி மழை வரும்போதெல்லாம் தண்ணீர் சேமிப்பு தொட்டி, கிணறு என்று சேகரிக்க ஆரம்பித்தான். நாட்கள் கழிந்தது. வெயில் காலம் அதிகமாக தொடங்கியது. பச்சை பசேல் என்று இருந்த கிராமம் பாலைவனம் போல் காட்சியளித்தது. தண்ணீர் எல்லாம் வற்றி போனது. கிராம மக்கள் அனைவரும் தண்ணீருக்காக அலைந்து திரிந்தனர். வெளி ஊர்களிலிருந்து தண்ணீரை காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தனர். பின்னாளில் அந்த தண்ணீரும் கிடைக்கவில்லை. தண்ணீரில் பற்றாக்குறை ஏற்பட்டது. பின்பு மாரி வீட்டில் சென்று தண்ணீரை வாங்கி உபயோகிக்க ஆரம்பித்தனர். பின்பு மாரி எல்லா கிராம மக்களிடம் தண்ணீரை மிக சிக்கனமாய் பயன்படுத்த வேண்டும், அதை மாசுபடுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினான். பின்பு அனைத்து மக்களும் தான் செய்த தவறை உணர்ந்து தண்ணீரை தெய்வமாக கருதி வழிபட்டனர். பின்பு ஒரு சில நொடிகளில் மழை பெய்தது. அந்த கிராம மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். நம் உலகம் 70% தண்ணீரை கொண்டது. இதில் 1% மட்டுமே நம்மால் பயன்படுத்த முடியும். எனவே தண்ணீரை மாசுபடுத்தாமல் சிக்கனம் செய்து வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் எல்லோரும் உணர்ந்தனர். Thanks for watching. Please subscribe, share and like for more videos.